வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 61. கேட்போமா? ஹலோ மிஸ்டர் சஞ்சய், நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இப்போ நான் சத்தம் போட்டேன்னா என்ன நடக்கும் தெரியுமா என்று புருவங்களை உயர்த்தி தன் முன்னே நின்ற சஞ்சயிடம் கேட்டாள் திவ்யா. சஞ்சயோ அவளின் காதோறும் சரிந்து விழுந்த ஒற்றை முடியை தன் விரல்களால் ஒதுக்கியபடியே, என்ன நடக்கும்? உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும் என்றார். ரொம்ப ஆசைதான். நான் உன்னை போய் கல்யாணம் பண்றதா? நோ 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 என்றாள் திவ்யா. என்ன கல்யாணம் பண்ணாம அப்புறம் யார கல்யாணம் பண்றதா மேடம் குத்தேசும் என்று அவளை சின்னும் அவன் நெருங்க, அவளோ மெல்ல பெண்ணை நகர்ந்தாள். அவனும் அவளை பார்த்தபடியே அவளை நெருங்கினான். பெண்ணை நகர்ந்த திவ்யாவோ சோரோடு ஒன்றிவிட்டாள். அவள் சாய்ந்திருந்த ஒரு பக்க சுவற்றில் கை குற்றி நின்ற சஞ்சயோ, கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே என்றார். நான் யாரு கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன? ஆனா ஒண்ணு மட்டும் பண்ண மாட்டேன் என்று திவ்யா சொல்ல, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதா, அதனால யோசிச்சு பேசுறி என்று சஞ்சய் சொல்ல, எனக்கு தானே போஜனம் கிடைக்காது, உனக்கு என்ன? போ முதல்ல நகரு என்று திவ்யா சொல்ல, அவன் தென்னிய மார்பில் கை வைத்து அவள் தள்ள முயன்றாள். அவனோ அவளை பார்த்து சிரித்தான். இப்போ எதுக்கு சிரிக்கிற என்று திவ்யா கேட்க, இல்ல நீயே பொய் சொன்னத ஒத்துக்கிட்டல, அதான் சிரிச்சேன் என்றான் சஞ்சய். இப்போ என்னதான் வேணும் உனக்கு என்றாள் திவ்யா. அவளின் காதருகே குனிந்தவன், நீதான் வேணும் என்றான். உனக்கு கொழுப்பு கூடி போச்சு, அதான் இப்படியெல்லாம் பேச தோணுது என்றாள் திவ்யா பொய் கோபத்தோடு. ஹே, என்ன பார்த்தா கொழுப்பு கூடணும் மாதிரியே தெரியுது. ஷெய்ட் பேக் ஜிம் பாடிமா என்றான் சஞ்சய் அவளை விட்டு 2 அடி தள்ளி நின்றவாறு. அவனை பார்த்த திவ்யாவோ, யார மயக்கிறதுக்கு இந்த 6 பேக்ஸோ யாருக்கு தெரியும் என்றாள் தோழி குலுக்கியபடி. மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு அவளை ஆள பார்த்த சஞ்சயோ அவளின் பக்கம் வந்து, நான் யாரையும் மயக்கணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி என்ன பார்த்து ஒருத்தி மயங்கி கிடக்குறா என்றவன் அவள் கன்னத்தில் இதில் பதித்தான். எதிர்பாராத இந்த முத்தத்தில் சிலையாகி போன பெண்ணவளோ, சஞ்சய் என்ன இது என்று அவளின் கன்னத்தை அழுத்த துடைத்தபடியே கேட்க, சட்டென்று அவள் கையில் ஒரு மொபைல் போன் பாக்ஸை திணித்த சஞ்சய், இதை அன்னிக்கிட்ட கொடுத்துடு என்று சொல்லிவிட்டு அவளின் இன்னொரு கன்னத்திலும் இதில் பதித்தவன், ஐ லவ் யூ சோ மச், சீக்கிரமே இந்த மொத்தத்தை திருப்பி கொடுத்துடு என்றபடி அவன் அறையை விட்டு வெளியே சென்றான் சஞ்சய். என்று திவ்யா கத்த, நான் வெளியே வந்து 10 நிமிஷம் ஆச்சு என்று சஞ்சயின் குரல் மட்டும் வந்தது. சரியான லூஸ் இவன் என்று வாய்க்குள் முணுமுணுத்தபடியே மதுவின் அறைக்கு சென்றாள் திவ்யா. மதுவின் அறையை திறந்து உள்ளே வந்த திவ்யா அங்கிருந்த மெத்தையின் மேல் அமர்ந்திருக்க, சஞ்சய் கொடுத்தது வாங்கிட்டு வந்துட்டியாடி என்றால் கண்ணாடி முன்பு தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்த மது. என்றாள் திவ்யா. சரி கொடுடியத என்றாள் மது. மெத்தையின் மேல் அமர்ந்திருந்த திவ்யாவோ எழுந்து மதுவின் பக்கம் சென்றவள் அவளின் 2 கண்ணங்களிலும் முத்தம் கொடுத்தாள். சீ, என்னடி பண்ற என்றாள் மது திவ்யாவிடம். அவள் அருகில் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்த திவ்யாவோ, முதல்ல முத்தம் கொடுத்தான், அப்புறம் இந்த பாக்ஸ கொடுத்தான் என்று அவளின் கையில் இருந்த போனை திவ்யா மதுவிடம் கொடுக்க, அதை வாங்கி கொண்ட மது திவ்யாவை பார்த்து சிரித்தாள். என்னடி சிரிக்கிற என்று திவ்யா மதுவை கில்ல, திவ்யா கில்லன இடத்தை தேய்த்து விட்ட மதுவோ, ஹே பழிக்கிறதுடி என்றாள். திவ்யா கொடுத்த கைபேசி டப்பாவை அன்பாக்சிங் செய்தபடியே, திவ்யா சஞ்சய் கிட்ட உன்னோட காதல சொல்லிட்டியா என்று மது கேட்க, இல்லடி, அப்பாட்ட பேசணும், அதுக்கப்புறம் தான் சஞ்சய்கிட்ட சொல்லணும் என்று திவ்யா சொல்ல, ஓகேடி, என்ன மாதிரியே சஞ்சயும் பாவம் இல்ல, சஞ்சய் உன்னோட அப்பா கூட சந்தோஷமா பேசி நான் பார்த்ததே இல்லை. அந்த ஆக்சிடென்ட்ல சஞ்சயோட அம்மாவும் தான் இருந்திருக்காங்க. அவங்க அம்மா இருந்ததுக்கு காரணம் சஞ்சயோட அப்பான்னு தெரிஞ்சா சஞ்சய் ரொம்ப துடிச்சிருவான்ல என்று மது சொல்ல, ஆமா மது, அந்த விஷயம் தெரிஞ்சா நிச்சயமா அவன் தாங்க மாட்டான் என்று திவ்யா சொல்ல, சஞ்சய்க்கும் சேத்தனம் இல்லாத அவையும் பார்த்திபனையும் பழி வாங்கணுண்டி என்று மது சொல்ல, சரியா சொன்ன மது என்றாள் திவ்யா. ஆமா, உன்கிட்டதான் போன் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த புது போன் என்று திவ்யா கேட்க, இது முத்து அண்ணாக்கு என்றாள் மது. முத்து அண்ணாக்கா
என்று திவ்யா கேட்க, ஆமா திவ்யா, முத்து அண்ணா கிட்ட பட்டன் போன் தான் இருக்கு. சோ இந்த ஆண்ட்ராய்ட் போனை அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா லதாவும் பார்த்திபனும் நேத்து மாதிரியே அவங்க செஞ்ச தப்பை இன்னொரு முறை அவங்க வாயால சொல்லும் போது இதுல இருக்கிற கேமரா மூலியமா முத்து அண்ணாவை வீடியோ எடுக்க சொல்லிடுவோம். அந்த வீடியோ நமக்கு நிச்சயமா யூஸ் ஆகும். இதுக்குதான் நான் இந்த புது போனை வாங்கினேன் என்று மது கூற, மது பேசாம நீ ஐடி வேலையை விட்டுட்டு நீ போலீஸ் ஆகிட என்று திவ்யா சொல்ல, ஆயிடுவோம் ஆயிடுவோம் என்றாள் மது. சரி, கேட்கணும்னு நினைச்சேன், சாரி சூப்பரா இருக்குடி, எப்போ வாங்கின என்று திவ்யா கேட்க, 1 hour முன்னாடிதான் என்று மது கூறினாள். 1 hour முன்னாடியா என்று திவ்யா புரியாமல் கேட்க, ம், யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா என்று மது சொல்ல, ஷாரடி என்றாள் திவ்யா ஆர்வமாக. அவர்தான் என்றாள் மது வெக்கப்பட்டபடியே. அட, வெக்கமெல்லாம் பண்றீங்க மேடம், எல்லாம் புதுசா இருக்கே என்று திவ்யா சொல்ல, சாரி புதுசு தாண்டி என்றாள் மது. நான் சாரிய சொல்லல, நீ வெக்கப்பட்டத சொன்ன என்றாள் திவ்யா மதுவின் கன்னங்களை கிள்ளியபடியே. ஹே, வலிக்குதுடி, கிள்ளிட்டே இருக்காத என்றாள் மது செல்ல கோபத்தோடு. அந்த நேரம் பார்த்து மதுவின் அறையை திறந்து கொண்டு வந்தாள் மாயா. மதுவின் அறையில் மாயாவை பார்த்த திவ்யாவோ, கதவை தட்டிட்டு வரணுங்கிற மேனஸ் கூட உனக்கு தெரியாதா என்று கேட்க, இது என்னோட அரண்மனை, இங்க எந்த ரூமுக்குள்ளயும் போக அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல என்று மாயா சொல்ல, ஏதோ உன்னோட அரண்மனை, உன் பேரா ராகவன் ருத்ரமூர்த்தி என்று திவ்யா கோபத்தோடு கேட்க, என் பேரு மாயா ராகவன் ருத்ரமூர்த்தி என்று திமிராக மாயா பதில் சொல்ல, உன்னோட அப்பா பேரு ராகவன் ருத்ரமூர்த்தியா என்றாள் திவ்யா கிண்டலாக. ராகவன் ருத்ரமூர்த்தி என்னோட ஃபியான்சி பேரு. உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா என் கழுத்துல தாலி கட்ட போற புருஷன் பேரு என்று மதுவை பார்த்து கொண்டே மாயா சொல்ல, பாரா, உன்னதான் கல்யாணம் பண்ண போறேன்னு ராகவன் அண்ணா உனக்கு சத்தியம் பண்ணி தந்த மாதிரி இல்ல, ரொம்ப உரிமையா புருஷன்னு சொல்ற என்று திவ்யா கேட்க, சத்தியம் பண்ணி தரணும்னு அவசியம் இல்ல, அவரையே எனக்கு திறந்துட்டாரு. பிசிக்கலி நாங்க சேர்ந்துட்டோம், அதுக்கப்புறம் என் பேரை அவர் பேரோட சேர்த்துக்கிறதுல தப்பு இல்ல தானே, அதான் என்னோட பேரை அவரோட பேரோட சேர்த்துக்கிட்டேன் என்று மாயா சொல்ல, மதுவிற்கும் இதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது. திவ்யாவிற்கு மாயா இப்படி சொன்னதும் அவளிடம் பதிலுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் திணறி போனாள். நான் சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டு வேற எதையோ பேசிட்டு இருக்கேன். மது சீக்கிரமா உன்ன அத்தை ரெடியாக சொன்னாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்களாம், அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன், நான் கிளம்புறேன் என்று சொன்ன மாயாவோ மதுவின் அறையிலிருந்து நகர்ந்து விட்டாள். மாயா போன தடத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த திவ்யாவோ, என்னடி இவன் வெக்கம் இல்லாம இப்படி சொல்லிட்டு போறான் என்று திவ்யா அறையின் வாசலை பார்த்தபடியே சொல்ல, அவ பொய் சொல்லிட்டு போறாடி, அவரோட விரல் நகம் கூட அவன் மேல பட்டு இருக்காது என்று மது சொல்லவும், அவள் புறம் திரும்பிய திவ்யாவும், மது நீ எப்படி பேசுற, அவ பேசிட்டு போனதை நினைச்சு நீ அழுது புலம்புவேன்னு நினைச்ச என்று திவ்யா கூற, என்ன விட அவர் மேல எனக்கு அழிவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குடி என்று சொன்ன மதுவை அனைத்து விடுவித்த திவ்யாவோ, இதே கான்பிடென்டோட இருடி, இன்னைக்கு பிசிக்கலி நாங்க சேர்ந்துட்டோம்னு சொன்னவன் நாளைக்கு ஒரு பிள்ளையோட வந்து நின்னாலும் நிப்பா, இது எனக்கும் ராகவனுக்கும் பிறந்ததுன்னு சொன்னாலும் சொல்லுவா என்று திவ்யா சொல்ல, அப்படியெல்லாம் கூட சொல்லுவா அவ என்றாள் மது. வாய் பெருக்கடி என்று சொன்ன திவ்யா, சரி நீ எங்கே இரு, வெளியில என்ன நடக்குதுன்னு நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன் என்றபடியே திவ்யா மதுவின் அறையை விட்டு வெளியே செல்ல, அரண்மனையின் வரவேற்பறையில் 30க்கும் மேற்பட்ட வட்ட வடிவ சிறிய மேசைகள் போடப்பட்டிருந்தது. அதை சுற்றி 4 நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தது. மேசை வெண்ணிற துணி கொண்டும் நாற்காலி மேலே சிவப்பு துணி கொண்டும் மூடப்பட்டு இருந்தது. ஒவ்வொரு மேசையின் மேலும் ஒரு கண்ணாடி குவளை வைக்கப்பட்டு 2-3 சிவப்பு ரோசாக்கள் வைக்கப்பட்டிருந்தது. தரையோடு ஒட்டிய மேடை ஒன்றும் போடப்பட்டு இருந்தது. அதன் மேல் ஒரு பெரிய அரைவட்ட வடிவிலான வளையம் ஒன்று வைத்து அதிலும் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற ரோஜாக்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. விண்விளக்குகள் எல்லாம் போடப்பட்டு இருந்தது. பெரிய பெரிய தொழிலதிபர்களும் கோடீஸ்வரர்களும் வண்ணம் இருந்தார்கள். லதாவும் மாயாவும் வாசலில் நின்று கொண்டு வருபவர்களை எல்லாம் வரவேற்று கொண்டிருந்தனர். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த திவ்யாவிடம் வந்தான் சஞ்சய். சஞ்சய் வந்ததை திவ்யா கவனிக்கவில்லை. மாமாவை தேடினபடியே இருக்க போலியே என்று சஞ்சய் கேட்க,
அவனை பார்த்த திவ்யா, எனக்கு மாமான்னு யாரும் இல்ல என்றாள். நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ணிக்க போற பையனை கூட பொண்ணுங்க மாமான்னு தான் கூப்பிடுவாங்க, தெரியும்ல என்று சஞ்சய் சொல்ல, நான் மத்த பொண்ணுங்கள மாதிரி கிடையாது என்று திவ்யா கூறினார். அதான் தெரியுமே என்றான் எங்கோ பார்த்தபடி சஞ்சய். என்ன தெரியும் என்று கேட்டான் சஞ்சய். உன்னை பத்தி எல்லாமே தெரியும் என்றான் சஞ்சய். அப்படியா, என்னை பத்தி என்ன தெரியும் சொல்ல என்று திவ்யா கேட்க, தெரியும், ஆனா என்ன தெரியும்லாம் சொல்ல மாட்டேன் என்று சஞ்சய் கூற, என்னை பத்தி தெரிஞ்சு ஏதாவது ஒரு விஷயம் இப்ப நீ சொல்ற என்றால் திவ்யா கண்டிப்பாக. கடன் வாங்கினா திருப்பி கொடுக்காத கஞ்சம் நீ என்று சஞ்சய் சொல்ல, ஹலோ, யார்கிட்டயும் கடன் வாங்குற பழக்கம் எனக்கு இல்ல என்றாள் திவ்யா. நீ வாங்கலதான், ஆனா நான் உனக்கு கடன் கொடுத்தேன்ல என்று சஞ்சய் கேட்க, அவனை புருவம் சுருங்க பார்த்த திவ்யாவோ, என்ன கடன் கொடுத்த என்று கேட்க, 2 கண்ணத்துலயும் காலையில மொத்தத்தை கடனா கொடுத்தேன்னு, இப்படி கடன் வாங்கினதையே மறந்தா கடன் கொடுத்தனா பாவம் இல்லையா என்று சஞ்சய் பாவமாக கேட்க, எனக்கு மட்டும்தான் கடன் கொடுத்தே இல்ல என்ன போல நிறைய பேருக்கு கடன் கொடுத்திருக்கியா என்று திவ்யா முடிக்கும் முன்னரே தன் விரல்களை விட்டு என்ன தொடங்கி இருந்தான் சஞ்சய். 1 2 3 4 என்று சஞ்சய் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவனின் காதை பிடித்து திருகி இருந்தாள் திவ்யா. ஹே, வலிக்குதுடி என்று சஞ்சய் அலற, நல்ல வலிக்கட்டும் என்றாள் திவ்யா. திவ்யா அன்று மஞ்சள் நிற ஒரு லெஹங்கா போட்டு இருந்தாள். மணிகளால் வேலைப்பாடு செய்யப்பட்ட லெஹங்கா அது. அவளை பார்த்த சஞ்சய், இப்போ எடுப்ப பார் கைய என்றபடி அவளின் இடையே கில்ல, சஞ்சய் என்று கத்தியபடியே சஞ்சய் காதில் இருந்து கையை எடுத்தாள் திவ்யா. எப்படி கையை எடுக்க வச்சேன் பாத்தியா என்று சஞ்சய் தன் மீசையை முறுக்கிக் கொண்டே சொல்ல, சி போட லூசு என்று அவனை திட்டியபடியே மதுவின் அறைக்கு சென்று விட்டாள் திவ்யா. மதுவின் அறைக்குள் திவ்யா நுழைய, அங்கு மோதிர விரலில் கட்டோடு அமர்ந்திருந்தாள் மது. என்ன மது, என்ன ஆச்சு என்று பதறிக்கொண்டே திவ்யா மதுவின் பக்கம் வர, நத்திங் டி, அந்த ஆனந்த் கையால எப்படியும் மோதிரம் எனக்கு போட்டு விடணும்னு லதாவும் மாயாவும் திட்டம் போட்டுப்பாங்கல்ல, அதுக்குதான் சும்மா ஒரு செட்டப் என்றாள் மது. பலியாளு தாண்டி நீ என்றாள் திவ்யா. அதற்குள் மாப்பிள்ளையின் வீட்டாரும் வந்துவிட அவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தனர் லதாவும் மாயாவும். மேலதாளங்கள் முழங்கும் சத்தம் கேட்கவும், மது, அந்த நடைய வந்துட்டான் போல என்றாள் திவ்யா. என்றாள் மது. ஆனந்த் வந்த சிறிது நேரத்திலேயே மாயா மதுவின் அறைக்கு வந்தாள். மது, நான் வர சொன்னாங்க என்று சொன்ன மாயா திவ்யாவை பார்த்து, நீ சும்மா தானே நிக்கிற, உன் தோழியை அழைச்சிட்டு வா என்று மாயா சொல்ல, எங்களுக்கு தெரியும் மிஸ் மாயா, நீங்க கிளம்புங்க என்றாள் திவ்யா. திவ்யாவை முறைத்த மாயாவோ அங்கிருந்து சென்று விட்டாள். வா மது, போலாம் என்று திவ்யா சொல்ல, பெருமூச்சு ஒன்றை விட்டபடியே கண்களை மூடி திறந்த மதுவோ என்றாள். மது திவ்யாவோடு வெளியில் வர, முட்டி வரை மடிக்கப்பட்ட வெள்ளை ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட், கண்களில் கண்ணாடி என ஸ்டைலாக வாசுவோடு மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான் ராகவன். எப்பொழுதும் கோட் சூட் என்று இருப்பவன் இன்று சற்று வித்தியாசமாக தெரிந்தான். ஆனால் ஆனால் அவனின் இந்த மாற்றமும் மதுவிற்கு பிடித்துதான் இருந்தது. அவளும் அவனை பார்க்க, அவனும் அவளை பார்த்தான். தான் தேர்வு செய்து கொடுத்த மெரூன் நிற புடவையில் அலங்காரத்தோடு தெய்வதையாய் இருந்தாள் மது. அவளை பார்த்தபடியே இறங்கி வந்தவன் அவளின் பக்கம் வந்தான். அவள் பக்கம் அவன் வர வர மதுவின் இதயம் வேகமாய் துடித்தது. அவளின் பக்கம் வந்தவன், நீயும் ஃபியான்சியும் ஒரே கலர் ட்ரெஸ் போல, இது கூட நல்லா தான் இருக்கு என்று கூறியவன் அவள் பதிலை எதிர்பாராமல் அங்கிருந்து இருக்கையில் சென்று அமர்ந்தான். அங்கிருந்த அனைவரும் ராகவனை பார்த்ததும் எழுந்து கொள்ள, அவன் அமர்ந்ததும் தான் எல்லோரும் அமர்ந்தனர். ராகவன் சொல்லிவிட்டு போன பிறகுதான் ஆனந்தை கவனித்தாள் மது. அவனும் மெரூன் கலர் ஷர்ட், கருப்பு கோட் சூட் அணிந்திருந்தான். அவளின் பக்கம் இருந்த திவ்யாவோ, மது, அந்த நெட்டையான பாரு, ஏதோ டென்ஷனா இருக்கிறான் போல என்று திவ்யா கேட்க, ஆனந்தை பார்த்தாள் மது. ஆமாண்டி, டென்ஷனா தான் இருக்கான் என்றாள் மது. அந்த சமயம் மதுவின் பக்கம் வந்த லதாவோ, ஏமா இங்கே இருக்க, வா மாப்பிள்ளை பக்கம் வந்து உட்காரு என்றபடியே மதுவை அழைத்துக் கொண்டு ஆனந்தின் பக்கம் அமர வைத்தாள் லதா. மது தன் பக்கம் அமர்ந்ததும் ஆனந்த் மதுவை விட்டு சற்று தள்ளி அமர்ந்தான். இதை மது கவனிக்கவில்லை. ஆனால் ராகவன் கவனித்தான். அங்கிருந்த ஒரு பணக்கார பெண்மணியோ, என்னாச்சு, மாப்பிள்ள ரொம்ப டென்ஷனா இருக்காரு போல என்று கேட்க, அதை கேட்ட கரிகாலனும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவன் சிரிச்ச முகத்தோட தானே இருக்கான் என்று சொன்னவர் தன் மனைவியை அழைத்து, உன் மகனை சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்க சொல்லு, இல்ல அவ்வளவுதான்
என்று மெதுவான குரலில் கரிகாலனின் மனைவிக்கு மட்டும் கேட்கும்படி அவன் சொல்ல, ஆனந்தின் பக்கம் சென்ற கரிகாலனின் மனைவியோ, ஆனந்த், முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்காத, சிரிச்சுட்டு சந்தோஷமாயிரு, எல்லாரும் உன்னதான் பாக்குறாங்க என்று கூறினாள் ஆனந்தின் தாய். கரிகாலனின் பக்கம் வந்தாள் மாயா. ஹாய் கரிகாலன், உங்க அவுட்ஃபிட் ரொம்பவும் நல்லா இருக்கு, நீங்களும் மதுவும் ஒரே கலர் ட்ரெஸ், நைஸ் என்றாள் சிரித்தபடியே மாயா. அவன் அருகில் இருந்த ஆனந்தின் தாயோ ஆனந்தின் பக்கம் குனிந்து அவனது காதில், என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்னென்னமோ பேசிட்டு இருந்த, இப்போ அந்த பொண்ணு எதுவுமே நடக்காதபடி உன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுது என்று சொல்ல, அம்மா பார்ட்டில அவ ட்ரிங்க் பண்ணியிருந்தா, நானும் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், சோ அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல போல, அதான் இப்படி பேச, அவளை பார்க்கவே பாவமா இருக்குமா, நான் வேணா எழுந்து எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லிடவா என்று ஆனந்த் கேட்க, உங்க அப்பா உன்னை என்னையும் இங்கேயே வச்சு கொன்னு புதைச்சிடுவார், அமைதியா இருடா என்றாள் ஆனந்தின் தாய் அவனுக்கு மட்டும் கேட்கும்படி. என்ன சம்பந்தி, மாப்பிள்ள என்ன சொல்றார் என்றபடியே லதா கரிகாலன் மனைவியின் பக்கம் வர, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்குல்ல, அதான் முதல் போட்டுடலாமே அப்படின்னு சொல்றான் என்று ஆனந்தின் தாய் கூறினாள். அவர் சொல்றதும் சரிதான் என்று சொன்ன லதாவோ மேடையில் அமர்ந்திருந்த ஐயரிடம், என்ன ஐயரே, முதல்ல போட்டுடலாமா என்று கேட்க, அவசரப்படாதீங்கம்மா, முதல்ல மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணுக்கு புடவை கொடுக்கணும், பிறகு அந்த புடவைய கட்டிட்டு பொண்ணு வரட்டும், அப்புறம்தான் மோதிரம் போடணும், மாப்பிள்ளை அப்பா அம்மா கையால புடவைய வாங்க பொண்ணோட அப்பா அம்மாவை வர சொல்லுங்க, அதே போல மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவையும் மேடைக்கு வர சொல்லுங்க என்று ஐயர் சொல்ல, பொண்ணுக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்ல, அவ சார்பா பொண்ணுக்கு எல்லாம் நான் தான் செய்யணும் என்று லதா சொல்ல, சரி அப்போ இரு வீட்டாரும் மேடைக்கு வாங்கும் என்று ஐயர் சொல்ல, லதா, கரிகாலன், அவரது மனைவி மூவரும் மேடை ஏறினர். ஐயர் தன் முன்னே இருந்த புடவையை எடுத்து கரிகாலனின் மனைவி கையில் கொடுக்க, கரிகாலனின் மனைவி அந்த புடவையை வாங்கி கரிகாலனோடு சேர்ந்து லதாவிடம் கொடுத்தார். பொண்ணை இந்த புடவையை கட்டி அழைச்சிட்டு வாங்க என்று ஐயர் சொல்ல, அந்த புடவையை மாயா கையில் கொடுத்த லதாவோ, இதை கட்டி மதுவை அழைச்சிட்டு வா என்று சொல்ல, மதுவை அழைத்துக் கொண்டு மாயா மதுவின் அறைக்கு சென்றார். மது, இந்த புடவையை சீக்கிரமா கட்டிட்டு வா என்று சொல்லிவிட்டு மாயா அவளின் அறையை விட்டு வெளியில் வந்தாள். மதுவும் மாயா கொடுத்த புடவையை வாங்கி கொண்டாள். தான் அணிந்திருக்கும் புடவைக்கு பதிலாக இந்த புடவையை அணிந்து கொள்ள மதுவுக்கு விருப்பம் இல்லை. வேறு வழியின்றி அந்த புடவையை கட்டிக்கொண்டு மது அவள் அறையிலிருந்து வெளியில் வந்தாள். அவள் முகம் வாடி இருந்தது. ராகவன் அதை கவனித்தான். அவனுக்கு அவளின் முகவாட்டத்திற்கான காரணமும் புரிந்தது. புடவை மாற்றிக்கொண்டு வந்தவளை மேடையில் போட்டிருந்த நாற்காலியில் அழைத்து வந்து அமர வைத்தாள் லதா. ஆனந்தின் தாய் ஆனந்தை அழைத்து வந்து மதுவின் பக்கம் அமர வைத்தாள். இருவரும் ஒரே நாற்காலியில் அமர்ந்திருந்தார்கள். இதை பார்த்தபடியே கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த ராகவனை மது பார்க்க, அவள் ஒற்றை கண்ணிலிருந்து கண்ணீர் துளி விழுந்தது. யாரும் பார்க்கும் முன்னரே அவளின் கண்களை துடைத்திருந்தாள் மது. அவளின் இந்த நிலையை ராகவனாலும் பார்க்க முடியவில்லை. அவள் மறைக்க நினைத்த கண்ணீர் துளி அவனது கண்களில் இருந்து மட்டும் தப்பவில்லை. இப்பவே எழுந்து சென்று அவளின் இதழில் இதழ் பதித்து, ஷீ இஸ் மைன் என்று அனைவரின் முன்பும் கத்த வேண்டும் போல் இருந்தது ராகவனுக்கு. இருந்தும் அமைதியாய் இருந்தான். ராகவனின் பக்கம் இருந்த வாசுவோ, மச்சான், இதெல்லாம் என்னால பார்க்க முடியலடா, மதுவோட முகத்தை பார்த்தாலே தெரியுது அவளுக்கு இந்த நிச்சயத்துல சம்மதம் இல்லைன்னு, அப்புறம் எதுக்குடா இந்த நாடகம் என்று வாசு கேட்க, அத உன் தங்க கிட்டதான் கேட்கணும் என்றான் ராகவன். வாசுவின் பக்கம் இருந்த சஞ்சயோ, மாம்ஸ், எதுக்கு டென்ஷன், இந்த நிச்சயம் நடக்காது பாருங்க, என் அண்ணி வரல, நிச்சயமா அந்த ஆனந்த் மோதிரம் போட மாட்டான் என்று சஞ்சய் சொல்ல, அப்படிடா என்றான் வாசு. அது அப்படித்தான், வேடிக்கை மட்டும் பாருங்க என்றான் சஞ்சய். ஆனந்திற்கும் மதுவிற்கும் நிச்சயம் நடக்குமா என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த கதை எப்படி இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த லைக் பட்டனையும் தட்டிடுங்க. அப்புறம் இதை போன்ற நிறைய காதல் கதைகளை கேட்கறதுக்கு நீங்க என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி தாங்க ஆகணும். மறக்காம இந்த கதையை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு அழகான காதல் கதையை அவங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணட்டுமே. ஓகே மக்களே, நாளைக்கு பார்க்கலாம். ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு உங்களுக்காக கதையெல்லாம் நான் எழுதுறேன் இல்லையா, சோ என்னுடைய உழைப்புக்கு நீங்க தர ஒரு வெகுமதியா நான் அதையெல்லாம் எடுத்துப்பேன். லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ மக்களே. See you. Bye bye and tada.